நம்மளோட ப்ரௌனி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு கஸ்டமரை வந்து வேலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பின்னால் ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குங்க. என்னென்னா இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமா. வெனஸ்டே மார்னிங்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணுமா. அதுக்குள்ளே ப்ரௌனி கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. இவங்க சொன்னது வந்து மண்டே நைட்டு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் மண்டே மத்தியானம் சொல்லியிருந்தா கூட நான் செஞ்சு நாங்கள் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருப்பேன். நீங்கள் இப்போ சொன்னதுனால உங்களுக்கு வெனஸ்டே தான் சிஸ் கிடைக்கும், ஓகேவான்னு கேட்டிருந்தேன். இல்லை சிஸ் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி எதுவும் வேறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி விடுங்க, நீங்கள் ரெக்கவர் ஆன வாட்டி ப்ரௌனி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்கள் ப்ரௌனியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு எனக்கு மனசே இல்லைங்க. சரி நான் வேணால் பஸ்ஸில் வச்சு விட்றேன், நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்களான்னு கேட்டிருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பாடெல்லாம் கால் பண்ணி பஸ்லலாம் வைக்க முடியுமான்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து நான் இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பஸ்ஸில் வச்சு விட்றேன், நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அது முடியுமா சிஸ் சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் ஆகும் சிஸ், பட் நீங்கள் அதுக்கெலாம் பே பண்ணாதீங்க, நானே வச்சு விட்றேன், நீங்கள் உங்களோட சிஸ்டராக நினச்சி கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ், நீங்கள் ரொம்ப ஸ்வீட் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பஸ்லலாம் வச்சுட்டு அவங்க ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து நான் ரொம்ப